ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃபியூச்சருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக எந்த சேமிப்பையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் அப்பா தன்னோட குழந்தைக்கு தன்னோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைப்பாங்க. அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கும் கல்யாண செலவுக்கும் சேர்த்து வைப்பாங்க. எமர்ஜென்சி சமயத்தில் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் செலவு வந்தது அப்படின்னா தன்னோட குழந்தைக்கும் ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்ச காசை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செலவை தடுக்கிறதுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா நிறைய தொகை செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, ரொம்ப கம்மியான செலவில் உங்க ஹெல்த்தை இன்சூர் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. எதிர்காலத்துக்கு கார் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு தான் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்போ வரும்னு தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கோ தன்னோட குழந்தைகளுக்கோ பேரண்ட்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னா அந்த சமயத்தில் ஒன்று கடன் வாங்குறாங்க, அதிகபட்சமாக நகையை அடகு வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி செலவுகளை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக இன்சூர் பண்ணுறது ரொம்ப